பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 2 சாமுவேல் அதிகாரங்கள் 6 முதல் 8வது அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே கிருபை பாராட்டுவாராக. சாமுவேல் 2வது புத்தகம் 2 சாமுவேல் 6வது அதிகாரத்திலே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு எருசலேமுக்கு தாவீது கொண்டு வருகிறதான காரியத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். தாவீது இஸ்ரவேலர் எல்லோருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டிக் கொண்டு கேருபீன்கள் நடுவே வாசமாக இருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்ளப்படுகிற இந்த தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அங்கே போனார்கள். புது ரதத்தில் இதை ஏற்றிக்கொண்டு வந்தபொழுது நடந்த நிகழ்ச்சியை குறித்து இங்கே வேதம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புது ரதத்தில் ஏற்றினார்கள். அங்கே தேவனுடைய பேச்சை ஏற்றி கிபியாவிலிருந்து அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அங்கே நடந்ததான காரியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்து கொண்டிருந்த பொழுது ஊசா தேவனுடைய பெட்டியின் இடமாய் கை நீட்டி அதை பிடித்தான். கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் செத்து போனான் என்று சொல்லி வேதம் தெரிவிக்கிறது. தேவனுடைய கட்டளையின்படி உடன்படிக்கை பெட்டியை கையாளுவதற்கு தாவீதும் பிரதான ஆசாரியனும் லேவியர்களை நியமிக்கவில்லை. என்னாகமம் 1 அதிகாரம் 47 வசனம் முதல் 52 வசனங்களில் சொல்லப்பட்டபடி இந்த வசனங்களின்படி தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கவில்லை. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மறந்தார்களோ இல்லை என்று சொன்னால் தாங்கள் நினைத்தது சரியான முறைமை என்று சொல்லி புது ரதத்தில் ஏற்றினார்களோ தெரியவில்லை. தம்முடைய பிரசன்னமும் மகிமையும் தங்கியிருக்கும் உன்னதமான உடன்படிக்கை பெட்டியை ஒருவரும் தொடக்கூடாது என்று சொல்லி தேவனத்தர் என்னாமும் 4 அதிகாரம் 15வது வசனத்திலே கட்டளை கொடுத்திருந்தார். அதே இது 1 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது அதை கண்டுகொள்ள முடியும். ஊசாவின் செயல் தேவன் இந்த வார்த்தையை அறியாததால் ஏற்பட்டு, தேவனுடைய வார்த்தையை தெரிந்தோ தெரியாமலோ தேவனுடைய வார்த்தையை மீறினான். கர்த்தருடைய கோபாக்கினை பெற்றுக்கொண்டான். இது நாம் கற்றுக்கொள்கிற காரியம் ஒன்று உண்டு. கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கும் பொழுது பல காரியங்கள் நமக்கு வேண்டாத காரியங்கள் நடைபெற்று விடுகிறது. அதை தடுக்கும்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இதன் நிமித்தம் தாவீது அங்கே உடன்படிக்கை பெட்டியை கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கும்படி செய்த பொழுது அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனவே மீண்டுமாய் ஆண்டவருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய கட்டளையின்படி லேவியர்களை கொண்டு எப்படி பெட்டியை கொண்டு வர வேண்டுமோ அந்த முறையில் தாவீது மீண்டுமாய் கொண்டு வருகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தாவீது சணல்நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு ராஜவஸ்திரத்தை களைந்து போட்டு முழு பலத்தோடு தேவருக்கு முன்பதாக அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக நடனம் ஆடியதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. அங்கே முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு அவருடைய மனைவி மீகால் தன் இதயத்திலே அவனை அவமதித்தாள். சாபம் அந்த மீகாலை பற்றி கொண்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதோ மற்றவர்களை குறை கூறி சாபத்தை தன் மீது இழுத்து கொள்ள முடியாதபடிக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். 7வது அதிகாரத்தில் தாவீதுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் உண்டாகிறதை குறித்து பார்க்கிறோம். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை சந்தித்து அங்கே தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்ட விரும்பியதையும், ஆனால் ஆண்டவர் தாவீதுக்கு வீட்டை கட்டி கொடுக்கும்படியாகவும் தாவீது குமாரனே அந்த ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி ஆண்டவர் தெரிவிக்கிறதையும் தொடர்ந்து தாவீது பண்ணுகிறதான விண்ணப்பத்தை குறித்தும் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி நடப்போம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வோம். தேவ சமூகத்திலே நாம் விண்ணப்பம் செய்கிறவர்களாய், ஜெயத்தை தெரிக்கிறவர்களாய், ஜெயத்தை எடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். ராஜா மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமீன், ஆமீன்.